வசனங்களை தியானிக்கும்படி நம்ம கொடுத்த பெரிதான கிருபைக்கு தேவன் நன்றி சொல்கிறேன். அது மொத்தத்தில் நம் வாரம் வெள்ளிக்கிழமான ஒரு பகுதியை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதே மாதிரி இந்த நாளில் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1லேருந்து 13 வரைக்கும் நம்ம வாசித்தோம். அது பார்க்கும்போது அங்கே 2ஆம் வசனம் சொல்கிறாரு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் செய்வதெல்லாம் வாக்கு பண்ணினார் அப்படின்னது நம்ம பார்க்கணும். அப்போது தேவன் யாரோடு கூட இருக்கிறாரோ அப்போது அது பெரிய ஆசீர்வாதம்னா அந்த உலகத்தில் தேவனே தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜன பாக்கியம் உள்ளது என்று நம்ம 33:12 கூட நம்ம வாசிக்க முடியும். அதே மாதிரி பார்க்கும்போது வேதத்தின்படி பார்க்கும்போது எல்லாவற்றையும் தேவன் அந்த எகிப்தினு கண்டானாம். எது கண்டானா, தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று எகிப்தின் கண்டு. வாசிங்க சிஸ்டர், 2வது வசனம், ஃபர்ஸ்ட் வசனமே வாசிங்க. ஆதியாகமம் 39 முதல் வசனம். యేసేపు ఐగుప్తునకు తీసుకొని అడిమియానవన్ వచ్చినప్పుడు ఫారోని యొక్క ఉద్యోగస్తుడుగా రాజు సమూహం ముందు అతడు తీసుకొని వచ్చి பாருங்க, தேவன் அங்க ஒரு எகிப்தில இருந்து ஒரு அடிமையான ஒருவன், அந்த அடிமைத்தனத்தில் இருந்தவனே அந்த பணத்தை கொடுத்து வாங்கினதுன்றது திரும்ப நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா 20 வெள்ளி காசுக்கு யார் விற்றாங்க? இந்த அவங்களுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரே விற்று போடுறாங்க. ஃபர்ஸ்ட் குயில் போடுறாங்க. குயில் போடுறது என்னத்துக்கு அவரே குயில் போட்டால் என்ன யாருக்குதாப்பா, நம்மளுக்கு லாபம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவங்களுடைய அண்ணன் யோசனை பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, எப்படி அவர் என்ன பண்ணக்கூடாது, அந்த குயில் போட்டால் எதுவும் வராதுப்பா, நம்ம விற்றுட்டாலும் எகிப்திற்கு அங்கே நம்ம பார்க்கும்போது எகிப்தில் என்றால் அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்ந்தோம். அதே நேரத்தில் அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையிலேருந்து அந்த குயிலிருந்து காப்பாற்றப்பட்டு அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையில் அங்கே எகிப்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லாரும் ஒரு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அடிமையில் கொண்டு வருவாங்க, வாங்கி வருவாங்க. அது ஹிஸ்ட்ரியில் தான் நம்ம பார்க்க முடியும், வேதத்தின்படி பார்க்க முடியாது. காரணம் எதுக்காகனா, அங்கே வேலைக்கு நல்லா இருக்கிறீங்களா அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னு செக் பண்ணி எப்படி இருக்கிறாங்க, இத்தனை வருஷத்துக்கு அடிமையை நம்ம பார்க்கும்போது இப்போ கூட இருக்குதுங்க அந்த அடிமை. ஏன்னா இப்போ நம்ம தெலுங்கு தேசத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த பக்கத்தில் ஹைதராபாத் இன்னும் இந்த சைட்லேருந்து ஒரு சிலருங்கெல்லாம் அடிமையாக இவ்வளோ. போன வாரத்தில் ஒருத்தர் நான் சந்தித்தேன். அவர் ஹைதராபாத் விஜயவாடா. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா, வருஷத்துக்கு இவ்வளோன்னு பணம் கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிமெண்ட் பண்ணிக்குவாங்க. அக்ரிமெண்ட் பண்ணி எடுத்துன்னு வேலை வாங்கிக்குவாங்க. ஒரு நாள் கூட ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. காரணம் அப்படி இந்த யோசேப்பு கூட ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை பார்த்து அந்த எகிப்தில் ஒரு மனுஷன் இருந்தாங்க, அவர் வாங்கி யார் வீட்டில் வைக்கிறாங்க, யார் வீட்டில் வராங்க அவரை பார்க்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் வசனத்தில் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, யார் வீட்டில், 2வது போத்திபார் என்று வீட்டில் அடிமையாக வராருங்க. அவர் அடிமையாக வரும்போது தேவன் அவரோடு கூட என்ன பண்ணுறாருங்க, 2வது வாசிங்க. యెహోవా యోసేపుతో తోడై ఉండి కనుక అతడు వర్ధిల్లుచు பாருங்க, யோசேப்போடு தேவன் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தோணையா இருந்திருக்காரு. யெகோவா தோடுதா உன்னாடனே நாம் இங்கே படிக்க முடியுது. காரணம், தேவன் ஒரு மனுஷனோடு இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் நிச்சயமா இருக்கிறாரு. அதுதான் உலகம் முடியும் வரைக்கும் நான் உங்களோட கூடவே இருக்கிறேன் என்று தேவன் வாக்குத்தத்தமா நமக்கு எல்லாருக்கும்
அவர் வாக்கு பண்ணவர், வாக்கு மாறாதவர். அவர் நம்பி இருக்கிறவங்களுக்கு இப்ப மட்டும் இல்லையோ, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம் தேவன். எப்பவுமே அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த உலகத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் நம்ம பார்க்கும்போது எத்தனையோ விதத்துல நம்ம யோசிக்க முடியும். எத்தனையோ வாக்குதாத்தன் கொடுக்குறாங்க, நான் இப்படி பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி செய்வேன், அப்படி செய்யறேன். எல்லாரும் செய்தின்னு வராங்களான்னு பார்த்தோம்னா யாருனால செய்ய முடியது இல்லை. காரணம், நாம் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தம்மை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை என்ன பண்ண முடியதில்ல, குறைப்படுத்தல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். விசுவாசத்திலாகட்டும், அங்க அவரு அந்த வேலை அவங்க வீட்டு எஜமான் கண்டு, நீ என்ன பண்ண, நான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்து மேல எனக்கு அதிகாரம் கீது. ஆனா அதிகாரம் இருந்தாலும் ஏன் எந்த அதிகாரம், நான் சாப்பாட்டுக்கு மட்டும் எனக்கு அந்த உரிமை மட்டும் எனக்கு கொடுத்துருப்பா, மற்ற இருக்கிற எந்த உரிமையும் எனக்கு தேவையில்லை, நீ எல்லா உரிமையும் நீ எடுத்துக்கின. என்ன பண்ண, இந்த தேசத்துல என் வீட்டுல இருக்கிற எல்லாவற்றிலும் தேவன் எதுக்காக அதை அவர் சொல்றாருன்னா, தேசத்தோடு தேவன் இருந்தார்ன்றது அந்த எஜமான் கண்டார். 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யெகோவா தனக்கு பாருங்க, తోడై ఉండినని అతని చేసినంతయు అతని చేతిలో యెహోవా సఫలం చేసినని అతనిని యజమానుడు చూచినప్పుడు యేసేపు మీద అతనికి கருணை வந்தது இல்லைங்களா? நம்ம மேல கூட இந்த உலகத்தை நம்ம எல்லாம் செய்து இருக்கிறோம்னு நினைச்சுக்கோ. எந்த வேலை செய்தாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டங்களா இருந்தா, உள்ள வந்தாலும் நம்ம ஆசீர்வாதம் தான், வெளியே வந்தாலும் ஆசீர்வாதம் தான். அது மட்டும் இல்லை, நம்ம எங்க போனாலும் கர்த்தர் நம்மோட துணையா இருந்தா நம்ம செய்வதெல்லாம் வாக்கியம், நாம் செய்வதெல்லாம் அப்படியே வளர்ச்சியில வரும். பாத்தீங்கன்னா ஈசாக்கு விதவேச்சான், எத்தனை மடங்கு அர்த்தம் 100 மடங்கு. எங்க அங்க பெரிய காரியம் பார்க்கும்போது அங்க எப்பவுமே பயிர் இல்லாத அது ஒரு தான் என்னது வறண்ட என்னது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒண்ணுமே வளர்ச்சியில வராத நேரத்துல விதைய வைக்கிறான். அதான் அவனுடைய விசுவாசம். தேவன் பஞ்ச காலத்துல அப்ப பார்க்கும்போது அந்த பஞ்சமான காலத்துல விதைக்கும் போது அவனும் நினைச்சதுன்னா கர்த்தர் இது என்ன பண்ண ஆசீர்வதிக்க என்று அவனுடைய விசுவாசம். அப்போ அவன் செய்வதெல்லாம் தேவன் என்ன பண்ணாரு, 100 மடங்கு. எப்பவுமே பார்த்தோம்னா 100க்கு 100 பலன் பெற முடியுமான பார்த்தா, ஒரு நல்ல விவசாயி கூட நல்ல நினைச்சு என்ன பண்றான், மழை வருமோ வராதோ, இல்ல பலன் கொடுக்குமோ இல்லையோ பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தேகத்திலே போடுறவங்களா காணப்படும். ஆனா பூமி தன் பலனை கொடுக்கும்படி தேவன் மாற்றுகிற தேவனா இருக்கார். யாருக்கு என்னவோ உலகத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எகிப்தினுடைய அந்த இஸ்ரவேலுக்கோ வெளிச்சம் இருந்ததான், ஆனா எகிப்தில் இருக்கிறவங்களுக்கோ வெளிச்சம் இல்லை. 3 நாள் வரைக்கும் பார்க்கும்போது அதே நேரத்தில் இருளா இருந்தது, எல்லாருக்கும் இருளா இருந்தது. அங்க தலைச்ச பிள்ளைகள்லாம் இந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டாங்க, மற்ற பிள்ளைகளெல்லாம் சஞ்சரிக்கப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்கன்ற வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். 10 வியாதி வருது, 10 விதமான இந்த ஏத்திரா புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது எத்தனை விதமான பொல்லாப்பு வந்தாலும், ஆனா தம்மை நம்பி இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன பண்ணார், அடைக்கலமாகவும் அவருடைய கேடகமாகவும் அவர் காப்பாற்றக்கூடிய தேவன். அதான் இஸ்ரவேலை காக்கிறவர் ஒருங்கால் தூங்கார் என்று தேவன் எப்பவுமே பாதுகாக்கிறார். ஏன்னா அவர் தம் பிள்ளைகள் மேல அவர் கருணை. அப்போ அவங்க பிள்ளைகளை எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய அதான் தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ தேவன் வானத்திலிருந்து அவரை பார்க்கிறார். அதே மட்டுமல்ல அவங்களை காக்கிறார் என்றது நம்ம அதிகமா புரியுது. இங்க யோசேப்பு வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் ரொம்ப கருணை உள்ளவன். அதனால்தான் அவனால் அதை வாசிக்கலாம் பாருங்க. పారుగా అతని యొక్క పరిచయక చెయ్యవాడయ్యును అతడు తన ఇంటి మీద విచారణ பாருங்க, தமிழ்ல நல்ல அருமையா சொல்லப்படுது. தமக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து இவர் என்ன பண்ணாருங்க, தன் ஃப்ரீ ஆயிட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு எப்பவுமே ஃப்ரீயா இருக்க முடியுமான்னு பார்த்தோம்னா எப்பவுமே டென்ஷன் இல்லைங்களா? அப்போ ஒரு குடும்ப பானம் எடுத்துக்கினா டென்ஷன் ஒன்று இருக்குதோ இல்லையோ ஒன்று தேட வேண்டியதாக இருக்குது. ஆனா டென்ஷன் இல்லாத இவர் என்ன பண்றாருங்க, அந்த உடைய எஜமான் கண்டு என்ன பண்றாருன்னா, எல்லா பொறுப்பு நீ எதுக்குப்பா, எனக்கு எது வேணா, நான் சாப்பிட்டா போதும், அந்த வேலை மட்டும் தான் என் வேலை. அவர் அது கீழே வசனத்தில் நம்ம பார்க்க முடியும்.
இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது எல்லா பொறுப்பும் யார் மேல கொடுங்க? ஏன்னா பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்பை கொடுக்க முடியுன்ற மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாம் தன் வீட்டில் இருக்கிற அவர் இறக்கமுள்ளவரும், அதே நேரத்துல தேவன் அவரோருக்கு இருக்கிறது ஒரு அந்நியன். தேவனை யாரும் தெரியாதுங்க. ஆனா தேவனை அறியும்படியான தேவன் அவனோடு கூட இருக்கிறார், அவர் செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று நினைத்து பார்த்துதான் அவர் என்ன பண்றாருன்னா, அவன் வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் கையில் கொடுக்கும்போது அவன் செய்வதெல்லாம் ஆசீர்வதித்தார் தேவன். இல்லைங்களா? நீ நான் கூட நாம் செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கும் போது தேவன் நம்மோடு இருக்கும்போது, எப்போ தேவன் நம்மோடு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமானவர் சிந்திக்கும் போது, அதனால தான் தேவனோடு நாங்கள் பரிசுத்த ஆவியானவர், இன்னும் சொல்ல போனா தேவன் இயேசு கிறிஸ்து வராருங்க. வனாந்தரத்திலிருந்து வரும்போது அவரு தூதர்கள் என்ன பண்ணாங்களாம்? பணிவிடை செஞ்சாங்க. பாருங்க, 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு வராருங்க. இல்லைங்களா? வரும்போது சோதிக்கப்படும்படி வனாந்தரத்தை கொண்டு போகப்பட்டாருங்க. கொண்டு போகும்போது இவனுக்கு சோதனை இன்னும் ஆரம்பிக்கலைங்க. இவர் எங்க நிலைமையில இருந்தாருங்கோ, ஒரு அடிமைத்தனத்திலான வாழ்க்கையை வந்து இப்போ ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு என்ன பண்ண போறாருங்க, காண போறாருங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு என்ன பார்த்து நம்ம வாசிச்சோம், 139 சங்கீதத்தில் கூட வாசிக்கும் போது இன்னும் எதோ ஒன்று நடக்க போறதுன்னு தெரியல, ஆனா என் தாய் கருவிலே நீங்க என்ன கண்டீங்க அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். அதே மாதிரில நம்ம எலும்புகளை அவர் கண்டிருக்கிறார், நம்ம வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற உபத்தை பார்த்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதையும் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே மாறலாம், நிலைமையெல்லாம் மாறலாம். அதுக்குதான் 46 சங்கீதத்துல வாசிக்கும் போதும், பூமி நிலை மாறினாலும் மலையை விலகினாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், அசைக்கப்படுத்தல. அப்போ நம்மளுடைய அஸ்திபாரமே தேவன் தான். இல்லைங்களா? கடவுள் தான், நமக்கு எல்லாமே கடவுள் தான் என்றது நம்ம எப்பவுமே பாருங்க. இவருடைய அஸ்திபாரம் கூட, யோசேப்புடைய அஸ்திபாரம் கூட தேவன் தான். தேவன் என்னோடு கூட, அவருக்கே தெரியாதுங்க. இன்னும் பார்த்தோம்னா தேவன் அவரோடு கீறாருன்றது எப்ப தெரியுது தெரியுங்களா? இதுல 10 வசனத்தை வாசிங்க, அது 6 வாசிங்க. பாருங்க, 6 வாசிங்க. అతనికి కలిగినంతయు యేసేపు చేతులు అప్పగించి ఆహారం తప్పించి తినుటకు తప్ప பாருங்க வேற தேனிக்கோ பாருங்க அவருக்கு ஒரு கால கூட இல்லை. இருக்குதோ இல்லையோ வேணாம், எனக்கு விசாரணை பண்றவரே இல்லை. நம்ம விசாரிக்கிறோம், நம்ம யோசிக்கிறோம், இன்னைக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே, நாளைக்கு இது இருந்தா நல்லா இருக்குமே, வருங்காலத்துல இப்படி இருந்தா நம்ம நல்லா இருக்குமே. ஆனா இவரோ ஒண்ணுமே யோசிக்கலைங்க, எல்லாம் விசாரணை. அதனால கர்த்தர் மேல, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறதுனால உங்க விசாரணை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க, நீங்க கலங்காதீங்க. வேதம் நமக்கு, நம்ம 1 பேதுல நமக்கு சொல்லப்படுகிறதான அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம விசாரிக்கிறவர் நமக்கு இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சாதானே, வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு விசாரிக்கிறவர் ஆங்க. அதனால்தான் அவர் ஜபத்துக்கு அவர் செவி என்ன பண்ணிருக்குது, திறந்திருக்குது. இல்லைங்களா? நம்ம ஜெபித்தா தேவன் என்ன பண்றாருங்க, நமக்கு செவி கொடுக்குறாரு. அதே நேரத்துல நம்மளுடைய இவரு வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் எதுக்கும் கவலைப்படல. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் மேல கொடுத்தார். நீ நான் கூட யோசேப்பு ஒரு அடையாளமா ஒரு தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறதுனால அவரு அந்த எகிப்தினுடைய ராஜா, இல்லைங்களா, அந்த ராஜா வந்து அவர் கையில போட்டு கொடுக்கிறது நம்ம பார்க்கணும். 7 வசனத்தை வாசிக்கலாம். అటు తర్వాత రాళ్ళు பாருங்க, ஒரு எஜமானனுடைய மனைவி என்ன பண்ண வேண்டியதுன்னா, இவரு நல்ல ஒத்து போயிருந்தா இல்லாட்டி நல்ல ஒரு வாழ்க்கையில இவரு நினைச்ச மாதிரி அந்த மனைவிக்கு ஏற்ற மாதிரி இவர் வாழ்ந்திருந்தாருன்னா இவர் வாழ்க்கை ஏதோ ஒரு அப்படி நல்லா வாழ்ந்திருக்க முடியும். ஆனாலும் தேவனுக்கு நான் எப்படி இந்த உலகத்துக்கு நம்ம லூக்கால 10ஆம் அதிகாரத்தில் வர முடியும்? 2 கெட்ட குமாரனுடைய கதையை நம்ம அதிகமா நம்ம படிக்க முடியும். இல்லைங்களா? பார்க்கும்போது அந்த தேவனுடைய பரத்துக்கு உமக்கு விரோதமா நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், நான் உன் பிள்ளையா இருக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம், வேலைக்காரனாவது வந்து நான் சேர்த்துக்கிறேன்ற மாதிரி இங்க அந்த மனைவி வந்து இச்சிக்கும் போது, அந்த மனைவி ஒவ்வொரு வாட்டி சோதனை கொடுக்கும் போதெல்லாம் இவர் என்ன பண்ணாரு, உன்னை மட்டும் எனக்கு என்ன பண்ணலீங்க,
அவரு என்னை இடத்துல ஒப்பு கொடுக்கலைங்க. மற்றது இந்த உலகத்துல இந்த இருக்கிறதான எல்லா மேல எனக்கு அதிகாரம் கீது, ஆனா உண்மை மேல எனக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று நாம் தைரியமா சொல்றவனா காணப்பட்டேன். இவரு ஒத்துக்கின்னு இருந்தா இவருடைய லைஃப் ஸ்டேஜே மாறி இருக்கும். ஒருவேளை மாறி இருக்கலாம். ஏன் காரணம்னா இவர் ஒரு நல்ல ஒரு மனைவி, அவர் வாழ்க்கையை எப்படி இருந்திருக்கும், நல்லா ஒரு இருந்திருக்கும். ஆனாலும் அதுக்காக அவர் என்ன பண்ணீங்க, தம்மை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம தேவனை நினைச்ச காரணம் அவருக்கு அதான் நம்ம சொல்லணும். தரிசனம் இடத்துல சீர்கட்டு போவோம் என்று வேதம் நமக்கு அருமையா போதிக்குது. அப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனிக்குது நம்ம வாழ்க்கையில தரிசனம். அதனால தான் நம்ம நினைச்சது அவர் ஒரு யோசிக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்கும்போது அவரு வாழ்க்கையில என்ன பண்றாருன்னா கனவு காண்றவரா காணப்படுறாருங்க. கனவுக்கு அவர் என்ன பண்றாருங்க, சொல்றவரா கொடுக்கிறாருங்க. யாருன்னா கனவு கண்டா அது மறந்து போகும்போது இந்த கனவுடைய அர்த்தத்தை யாருன்னா நம்ம கூட ஒரு சில நேரத்துல கனவு கண்டுறோம். அந்த கனவுக்கு நீங்க இது எப்படி நாங்க இப்படி கனவு கண்டுக்கிறோம், இது என்ன நடக்குமோ ஒரு கவலை இல்லைங்களா? அந்த கவலை நீக்கணும்னா இந்த கனவுகள் எல்லாவற்றையும் சொல்லக்கூடியது அது யாருக்குன்னா ரகசியம் வெளிப்படுதுன்னா அது யார் சொல்ல முடியுங்க? பரலோக அதே தானியல், நம்ம சேத்ராக் மேஷாக் அபேத்நேகோ கூட அவருடைய வாழ்க்கையில கூட அது என்னது இந்த கனவு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்போது இது கனவோ இது பரலோக தேவன் வெளிப்படுத்தினா தவிர அந்த மறுவானது எல்லாம் தேவனுடையதாகுது. அந்த தேவன் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்தி காண்பிச்சா தவிர நான் சொல்ல முடியாது அப்படின்னு இவரு கூட சொல்றதான காரியங்கள் அந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடியும். ஆனா அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். ஒரு தரிசனத்தை வச்சுக்கின்னு தான் என்ன பண்றாருன்னா 10 வசனத்தை வாசிங்க அதுல பாருங்க. பாருங்க, தினமும் அவர் யோசேப்போடு கூட என்ன பண்றாருன்னா பேசி கொடுத்துனே இருக்கிறாரு. ஆனாலும் அதுக்கெல்லாம் அவரு என்ன பண்ணீங்க, அவர் பாத்தீங்களா அவருடைய வார்த்தை, அந்த மனைவியுடைய வார்த்தையை இவர் செவில கூட என்ன பண்றது கேட்டுக்கிறோம். நான் காணப்படல நமக்கு கூட சோதனைகளும் ஆனா நமக்கு வருகிறதான அப்படிப்பட்ட யாருக்குன்னா அவன் இருக்குதான்னு பார்த்தோம்னா நம்ம தனிமையில் இருக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையை வெளிப்படுது இல்லைங்களா? மனுஷனுக்கு எல்லாமே இருக்குது, ஆனா இருக்கும்போது அதனுடைய வேல்யூ தெரியுங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையில வாழும்போது இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு சோதனைக்குள்ள வராருங்க. அப்ப சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு சொல்லுது. இவருக்கு வர்றதுதான் சோதனை. ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா அனுதினமும் சோதிக்கிறான். அந்த மகன் சோதிக்கும் போது தம்மை தப்பி செல்லத்துக்கு என்ன பண்றாருன்னா அவரு வகை தேடுகிறாரு. அப்போ அவர் விட்டு விடுகிறாருங்க. அந்த 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன பண்றாருன்னா நம்ம வஸ்திரத்தை விட்டு போகும்போது இது மாதிரி எகிப்துல இருந்து ஒரு மனுஷனை கொண்டு வந்தீங்க, அந்த மனுஷன் என்ன பண்றாங்க அனுதினமும் என்னை என்ன பண்ணா பறிச்சு பார்த்தான். அதே நேரத்துல பாருங்க 12ஆம் வசனம் வாசிங்க. 11, 12, 13 వాసి ఓకే. అట్లుండగా ఒకనాడు అతడు తన పని మీద ఇంటి లోపలికి వచ్చి వెళ్ళినప్పుడు பாருங்க வீட்டுல இருக்கிற யாருமே இல்ல, தனிமையா ஒருத்தர் இருக்கிறார், அந்த மகளை கொண்டு இருக்கிறாங்க. அப்போ అక్కడ ఎవరు లేదు. అప్పుడు తమ వస్త్రத்தை பிடித்துக்கொண்டு తనతో సైనించమని చెప్పగా వెళ్ళిపోయినా. பாருங்க தம் வஸ்திரத்தை விட்டு என்ன பண்றான்னா புறம்பா ஓடி போகிறான், மாறி போயிடும். அப்ப பாருங்க அந்த தேவனுக்கு பயந்தவன் இருந்தது இங்க நம்ம புரிய முடியும். அதே நேரத்தில் எப்படி பயந்தாரா அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு அவர் பயந்தார்னா ஒரு அடிமையான ஒரு மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது யாரா நம்மனா அதுதான். ஸோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது இந்த உலகம் ஐஸ்வர்யம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கு ஒரு வாசி என்ன பண்ண நீ வணங்கிடு, உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உன் தேவனாக கர்த்தரை நீ என்ன பண்ண பறிச்சே பார்க்காத இருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று தேவன் பரிசுத்தமா சாத்தானுக்கு முன்ன என்ன பண்ணாருங்க அவர் வார்த்தையை
சொன்னார்கள். அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து தான் அந்த வார்த்தையை எடுத்து அங்க சொல்றதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். எதுவுமே நமக்கு சோதனை வரும்போது நாம் தப்பி சொல்ல தேவனே வழி காட்டுறார், வழி செய்தான். அதை மட்டுமல்ல, நம்ம தாங்கறதுக்கான சோதனை மனுஷனுக்கு எப்பவுமே கூப்பிடுறது இல்லைங்க, அதை நம்மளால தாங்க முடியும், அதனால் ஜெயிக்க முடியும். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து பாவமான வாழ்க்கைக்கு எப்பவுமே அவர் என்ன பண்ணலைங்க, வாழ்ந்தார். அவர் வாயிலிருந்து கூட இன்னும் பார்க்கும்போது அவரை தூசிக்கிறாங்க, அவரை கபடமான பேசுறாங்க. ஆனாலும் அவர் வாயிலிருந்து என்ன பண்ணலைங்க, ஒருத்தரை தூசிக்கல. எந்த விதத்திலும் யாருமே ஆகட்டும் அவர் என்ன பண்ணலைங்க, சபிக்காம வாழ்ந்தாங்க. எவ்வளவு சகிச்சிருக்கணும். அப்போ சகிக்கிற தன்மை மனுஷனுக்கு ரொம்ப வேண்டியதா காணப்படுது. அதுல 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். తెలియలా? అప్పుడు ఆయన తన భక్తితో ఈ మాటలు చెప్పిన చెప్పుము, నీవు మన எத்துக்கு తెచ్చిన பாருங்க, இவனுடைய சரித்திரத்தை சொல்ற. எபிரியதான ஒருவனை நீ கொண்டு வந்தீங்க இல்லையா, என்னை எகத்தாளி பண்ணினான். பாருங்க, என்னிடத்துல அவன் பொய் சொல்றாங்க இவன் இல்லைங்களா. வாழ்க்கையில எப்பவுமே ஆகட்டும் பொய் சொல்றதுக்கு கூட நம்ம பணத்தை கூட பொய்யை கலைத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. மெய்யான தேவனை நம்ம தெரிஞ்சுக்கின்னு நம்ம பொய் சொல்றதுக்கு கூட ஒரு சில நேரத்தில் நம்ம பயப்படுறதுக்கு காரணம் எதுக்குன்னா மெய்யான தேவன். அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா, பொய்க்கு பொய் பிதாவான இருந்த பிசாசானவனே, நீங்க அவருக்கு செவி கொடுக்காத தேவனுக்கு நம்ம செவி கொடுத்தா நம் நீதியின் பாதையில நடத்துக்கு அவர் எப்படி உண்மையிலவரா இருக்கிறாரோ அதுதான். நம்ம யோவான் 1:7 வாசிங்க பாருங்க. அவருடைய ரத்தம் நம்ம என்ன பண்ணலாம், பரிசுத்தமாக்குது. அது மட்டும் இல்ல சகல சத்தியத்துல அர்த்தத்துல அவரு எவ்வளவு உண்மையிலவரா இருக்கிறாரோ அது வாசிங்க. 1 யோவான் 1:7 எவ்வளவு உண்மையிலவரா இருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடியும். வாசிங்க. అయితే ఆయన వెలుగులో ఉన్నట్టు మనము వెలుగులో నడిచిన ఎడల అప్పుడు பாருங்க, ఆయన కుమారుడైన యేసు క్రీస్తు రక్తము మన ప్రతి పాపముల నుండి మనలను பாருங்க பவித்திரமுగా செய்யணு. அவரு ரத்தம் தாங்க நம்ம சுத்தமாக்கும். இந்த உலகத்துல வேற எந்த ரத்தமே நம்ம என்ன பண்ண முடியாது, சுத்தமாக்க முடியாது. அதே நேரத்துல அதுல 1 யோவான் 5 அதுல 1 பாருங்க 1 பேதுரு நினைக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 1:14 வாசிங்க. 1:16, 14, 15 3 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 14, 15, 16 3 వసంత వాసి. పారుగా నేను పరిశుద్ధుడై ఉండగా గనుక మీరును பாருங்க, நான் பரிசுத்தரா இருக்கிற போல நீங்க பரிசுத்தமா. இந்த உலகத்துல ராயபடி உள்ளது. பாருங்க, இந்த உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா நான் பரிசுத்தரா இருக்கிறேன் நீங்க பரிசுத்தமா இருக்க? அப்புறம் பாருங்க கீழே, కాగా మీరు వివేకులై ఉండి పిల్లలై ఉండి పూర్వపు పూర్వుடைய ఆజ్ఞలలో అనుసరించుచు మిమ్ములను పిలిచిన వాడు పరిశుద్ధుడై ఉండి ప్రకారము మీరును పారుగో మీరును పరిశుద్ధులై ఉండి సమస్త ప్రవర్తనలలో பாருங்க, நீங்க
சகல விதத்துல நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்தமா வாழுங்க. அப்புறம் கீழே வாசங்க. పక్షపాతమును లేకుండా క్రియలను బట్టి ప్రతి వాడిని తీర్పు తీర్చేవాడు తండ్రి అని பாத்தீங்களா? அப்ப பார்க்கும்போது அந்த அதிகாரம் கூட நம்ம பார்க்கும்போது நம்ம சகல இவருடைய இயேசு வாழ்க்கையில கூட பார்க்கும்போது எந்த விஷயத்திலுமே தமக்கென்று வாழாம தேவனுடைய தரிசனம், அந்த தரிசனத்துக்காக என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய வாழ்க்கையை அவர் இடத்துல ஒப்பு கொடுத்தாருங்க. அதனால்தான் அவர் வாழ்க்கையில வாழ முடியும். அப்போ நமக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு இடத்துல ஒண்ணுமே இல்லை. என்ன இருந்துச்சிங்களா பைபிள்ல? இல்ல வாசிக்கதான் முடிஞ்சிங்களா? அவருக்கு தேவனுடைய தரிசனம் அவ்வளவுதான். மற்றபடி எங்க நம்ம தேடியோ இல்லை நமக்கு சர்ச்சை இருக்குது இந்த காலத்து, அந்த காலத்துல எல்லாம் சர்ச்சில் போதிக்கிறவங்க இல்லை, நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, நம்ம நினைச்சிங்கன்னா இந்த நேரத்தில் பாடுறதுக்கு முடியும். எல்லாமே பண்ணத்துக்கு இருக்கும்போதே நம்ம பாவத்தில் வேறுங்களா இருக்கிறோம். அதே நேரத்தில் பாவத்தை விட்டு வரத்துக்கு முடியாதுங்களா இருக்கிறோம். அந்த நம்ம கெட்டகுமாரனை கூட பார்க்கும்போது என் ஆஸ்தில எல்லாம் கொடுத்துரு, எனக்கு பாகத்தை கொடுத்து தூர தேசத்துக்கு போய் பந்தி சாப்பிட்ற போட்டு அங்க அதை கூட சாப்பிட முடியாதுன்ற நிலைமையில தான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. புத்தி தெளிந்தவன் என்ன பண்ணான், திரும்ப தகப்பன் வீட்டை நினைச்சான். அப்போ நினைக்கும் போது அவனுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுங்க, தகப்பன் இடத்துல ஓடி வரான். வரும்போது தகப்பனும் என்ன பண்ணாங்க, இவருக்கும் பிரசித்த வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க, நீ உன் வேலையில நான் என்ன பண்றேன், ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன்னா இல்ல, நீ என் வேலைக்காரன் இல்லை, நீ மரிச்ச இப்போது என் மகனா பிழைத்திருக்கிற வா மகனே அப்படின்ட்டு அந்த பரிசுத்த இவர் கூட வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கிறாரு. அங்க ராஜா என்ன பண்றாருன்னா பெரிய அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனையில ஜெயிச்சாருங்க. மனைவி சோதிக்குது. ஆனா சோதிச்சாலும் திரும்ப 40ஆம் அதிகாரத்துல 39 நம்ம வாசிச்சோம். 40ஆம் அதிகாரம் 41 நம்ம பார்க்கும்போது அவர் வாழ்க்கை 2 வருஷம் போட்டு ஏன்னா ஜெயில போடப்படுறாரு. ஜெயில போட்டப்பட்டா கூட என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஒரு தரிசனத்தை, அங்க கூட ஒரு கனவு அப்பதான் வருது. அப்ப அந்த கனவுக்கு பதில் சொல்றவரா காணப்படுகிறாரு. இப்படி நடக்கணும். அப்போ அந்த கனவுக்கு சொல்றவங்க யாரும் இல்லை, ஆனா இவர் தான் சொல்லுவார் என்றது சொல்லும் போது நான் இது மாதிரி பல நேரத்துல இப்படி இருந்தேன், 7 வருஷம் வரைக்கும் இப்படியாப்பட்ட வறுமை ஒரு என்னது வளர்ச்சியான நிலைமை இருக்காது, ஒரு கருவு வரும். அப்போ வரும்போது இப்படியாப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லி இந்த நாள்ல அவர் வேலைக்காரங்க இருப்பாங்க, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்ன்றது அந்த ஒரு தரிசனத்தை சொல்றாங்க. அவர் சொப்னக்கார பேரு இல்லைங்களா, அவருக்கு பேரு அப்படி பார்க்கும்போது தெலுங்குல யாருமே நமக்கு சொல்லப்படுது. அதனால நம்ம வாழ்க்கையெல்லாவற்றும் கூட ஒரு தரிசனம், நமக்குள்ள ஒரு தரிசனம், தேவன் நமக்காக வச்சிருக்கிற ஒரு தரிசனத்தை நம்ம நிறைவேற்றுங்களா இருக்கணும். அப்போ அந்த நிறைவேற்றக்கூடியதான பலனும் கிருபையும் நமக்கு அதிகமா கொடுத்து நம்மை பலப்படுத்துற தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். யோசேப்போடு இருந்த தேவன் நம்மோடு கூட இன்றும் கூட இருப்பார் என்றது நாம் எப்பவுமே நினைக்கிறது. ஒரு சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில என்னவோ நம்ம வாயிறோம் அப்படிங்கிறது நம்ம விடாம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். அதுதான் முதலாவது தேவன் ராஜ்ய நீதியை தேடுங்க, பின்பு எல்லாமே கூட்ட கொடுக்கப்படும். அப்ப கொடுக்கறதுக்கு அவர் ரெடி, நம்ம வாங்கியதுக்கு நம்ம ரெடியா இருந்தோம்னா அவருடைய ஆசீர்வாதங்களை என்றும் இன்று மட்டும் இல்லைங்க, நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல அவருக்கு என்று வாழுகிற எல்லாருக்குமே நன்மையும் கிருபையும் ஒரு நாளும் கம்மியாகாது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். தேவன் தாமே இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கலாம். தேவன் மகிமைப்படுவாராக. தமிழில் நம்மளுக்கு அதிகமாக வாசிக்க முடியாததுனால சில வசனங்கள் நம்ம சொல்ல முடியல. நாங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கு தந்த தேவனுக்கு நன்றி சொல்லி என்னுடைய வார்த்தையை முடித்துக்கொண்டு தேவனே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வைத்துக் கொள்கிறேன். தேவனே மகிமைப்படுவார்.